மிஸ். சொல்லுங்க. இப்ப இந்த முக்கோணத்துல காட்ட போறது ஒரு இலக்கமா இல்லாட்டி ஒரு அதாவது என்னன்னா பாருங்க ஏ இதான் ஏ முக்கோணி பி இப்படி என்ன அர்த்தம்னா இவரு இந்த சோர்ஸ் இது ஒரு சோர்ஸ் ஃபார்மேட்டா போடுறது இது வந்து ஒவ்வொரு மாதிரி இவரு சோர்ஸ் புரியுது இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது நம்மளுக்கு தான் தெரியணும் அப்படின்னு வைக்கிறேன் நான் இப்படி சொன்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இப்படி தான் ரைட் ஓகே ரைட் இவர் என்ன அர்த்தம்னா 5 பெருக்குது கழிக்கணும் 3ஓட பிஏ பெருக்குறத கழிச்சு இப்ப இவருக்கு என்ன அர்த்தம் இப்ப நான் இப்படி ஒரு குறியீடு சொன்னா உங்களுக்கு விளங்கணும் இது ஒரு எண் பெருமானம் பேர் இப்படி கேட்டிருக்காரு அப்படின்னு ரைட் தீவிரவாதிகள் எல்லாம் தகவல் குறியீடு சொல்லுவாங்க நம்ம தீவிரவாதி இல்ல ரைட் நம்ம கொஞ்சம் மெட்ஸ்ல அந்த மாதிரி ஒரு நுட்பத்தை பார்க்கணும் ரைட் அவ்வளவுதான் ரொம்ப யோசிக்க தேவை இந்த முக்கோணி குறியீடுல இப்படிதான் அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரைட் இது இலக்கோட கணக்கு நிறைய பேருக்கு இந்த கணக்கு தெரியாத அந்த கணக்கு நான் எடுத்தேன் ரைட் இது இலக்கோட கணக்குனாலே இதை விட்டுடுறாரு ரைட் இதை செஞ்சிடலாம் இங்க பாப்போம் இவருக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆன்சர் ரெண்டுக்கும் வேற வேற ஆன்சர் வரணும் முதல் பேருக்கு அடுத்த பேருக்கு ஒன்னாவது ரெண்டாவது நீங்க முக்கோணில நினைச்சுக்கிறதுல உண்மைக்குமே எந்த அர்த்தம் இருக்கு இல்ல இது மாறும் இதுக்கு வேற ஏதாச்சும் சொல்லலாம் பிரச்சனை இல்லை அது நம்ம உருவாக்குறது தானே ரைட் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் அவ்வளவு போவாது இன்னொரு வேலை இருக்காது எதுக்கு மேல உள்ள இருக்கா கீழே உள்ளதுக்கு கீழே உள்ளது 12 கீழே உள்ளதுல கேட்டேன் சொன்னது 12 வேற சார் சொல்லுங்க கீழே உள்ளதுக்கு 2 கீழே உள்ளதுக்கு 2 கீழே உள்ளதுக்கு 2 கீழே உள்ளதுக்கு 2 மேலே மேலே என்ன வரும் மேல வந்து சார் 10 மேல உள்ளதுக்கு 10 வேற ஆன்சர் ப்ளீஸ் எனி ஆன்சர் ஏ முக்கோணி பி அப்படின்னா ஏயோட 5 பெருக்கிறது கழிக்கணும் 3ஓட பிய பெருக்கிறதுக்கு சமம் சிம்பிள் ரைட் இப்ப 4 முக்கோணம் 1 ரைட் 4 முக்கோணம் 6 முக்கோணம் 3 இதுக்கு என்னன்னா கேட்டுட்டாங்க ரைட் நான் அந்த கேள்வி கொஞ்சம் பிரிச்சேன் இதை கண்டுட்டு அதை காணுங்க அப்படின்ட்டு ரைட் இப்போ ஜெயின் பண்ண உங்களுக்காக சொல்றேன் ரைட் கொஞ்சம் சும்மா டைம் பண்ணுங்க ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் குயிக் 8 மேல கீழே உள்ளது கீழே உள்ளது 8
கீழே உள்ளதுக்கு 8 ஒன்னாவதுக்கு 8 ஒன்னாவது ரெண்டாவது கணக்கு அனுப்புறது சார் சொல்லுங்க நான் வந்து பிள்ளையா சொல்லிட்டேன் சார். ஒன்று மேல உள்ளதுக்கு, கீழே உள்ளதுக்கு 2, மேல உள்ளதுக்கு 1. 2 மேல உள்ளதுக்கு 1. வேற ஆன்சர் பிள்ளை வேற ஆன்சர் வேற என்ன ஆன்சர் கீழே உள்ளதுக்கு 10. கீழே உள்ளதுக்கு 10. கீழே உள்ளதுக்கு 10. இந்த இதை நல்லா பார்த்தது நிறைய பேர் இதை படிக்கிற தெளிவா இல்லாம போறது. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கதைக்கிற ஒண்ணு விளங்குது சார். விளங்குது இல்லையா? ஓ சத்தம் சத்தம். அந்த மேல உள்ளதுக்கு வந்து 1. மேல உள்ளதுக்கு 1. கீழே உள்ளதுக்கு ஒவ்வொரு டிவைஸை கொஞ்சம் செக் பண்ணுங்க. என்னன்னா எவுட்ல கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் இருக்கு. அந்த அர்த்தம் கேட்காம இருக்காது. கொஞ்சம் அமைதியா ஹெட்செட் இருந்தா போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தாங்க. கீழே உள்ளதுக்கு தான் கீழே உள்ளதுக்கு 1. மேல ரைட் பாப்போம். ரைட் பாப்போம். இதே மாதிரி ஒரு நாள் சொல்றது. இப்ப இந்த ஆன்சர் சொல்லி இருக்கீங்க, இவ்வளவு ஆன்சர் சொல்லி இருக்கீங்க. ரைட் இதுல எந்த ஆன்சர் சரியும் பார்ப்போம். ரைட் எல்லாம் எழுதிருக்கீங்க. ஆன்சர் எழுதிருக்கீங்க, எது சரி. ரைட் மேல உள்ளதுக்கு 2. மேல உள்ளதுக்கு 2. பாப்போம். அவ்வளவுதானே? ரைட் ஓகே பிள்ளை. ரைட் பாருங்க. அதாவது ஏ அந்த இடத்துல இருந்துச்சுன்னா பாருங்க. இதை எழுதுறேன் மேல ஏ டெல்டா பி. அது சொல்றது டெல்டான்னு சொல்லலாம். ரைட் நீங்க பயப்பட தேவையில்ல. குறியீடுன்னு நினைச்சுக்க வேண்டியதா. 5 தர ஏ மைனஸ் 3 தர பி. இப்படித்தானே சொல்லியிருக்கோம். ஏபி இப்படி வந்தா இப்படிதான் இருக்கும். ரைட் நல்லா பாத்துக்கோங்க. நல்ல ஒரு சின்ன விஷயம் தான் பிள்ளை. இவருக்கு ஒரு அர்த்தம்னா ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 4. பிக்கு பதிலா 6 இருக்கு. ஏக்கு பதிலா 4, பிக்கு பதிலா 6 இருக்கு. ரைட் அவன் நம்ம என்ன செய்யணும்? 5 ஏக்கு 5 தர 4 3 தர 6. இவ்வளவுதான் வேலை. பாருங்க இன்னைக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 5 20 18 கழிச்சா 2. இவருக்கு ஆன்சர் தெரியும் 2. இவருக்கு ஆன்சர் தெரியும் 2. ரைட் ரைட் அப்ப கீழே அழிச்சிடுவோம். கீழே தெரியுதோ அதுக்கே கூட திருப்பிக்க கூடாது. ரைட் ஓகே 2. இப்ப இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம். 2 இதுக்கு ஆன்சர் 2 கண்டுபிடிச்சோம். 2 இதுக்கு டேரக்டா 3 திரும்பவும் வரும். அதே ரொட்டேட் திருப்பி அதே மாதிரி வந்துச்சு. இந்த குறியீடுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கரெக்டா ரைட் 5 தர ஏக்கு பதிலா 2 சய 3 தர 3. ரைட் பிக்கு பதிலா 3 தானே இருக்கு. ஏக்கு பதிலா 2 பிக்கு பதிலா 3. முதல்ல ஏக்கு பதிலா 4 பிக்கு பதிலா 6. ரைட் அவ்வளவுதான். 5 10 10 சய 9 1. எவ்வளவு ஈஸியாக கேள்வின்னு பாத்துங்க. கட்டாயம் இந்த மாதிரி கணக்கு வரப்போகுது. ரைட் இன்னும் 1 தரேன். நீங்க அதை சரி காரண பார்க்கணும். அது சரி எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே ஆன்சரை செக் பாக்ஸ்ல போட்டு ரைட் இந்த குறியீடு பை சம்மரி ரைட் எக்ஸ்
இந்த குறியீடு வைனா ரைட் இதற்கு என்ன அர்த்தம்னா 2x 3y அர்த்தம் ரைட் நல்லா பாத்துக்கோங்க x இந்த குறியீடு y அப்படின்னா 2x 3y அர்த்தம் ரைட் x சதுர குறியீடு y இப்படின்னா என்ன அர்த்தம் ரைட் 3x 2y ரைட் நல்லா பாத்துக்கோங்க இவர் தான் உங்களுக்கு தந்திருக்காரு என தரப்படி இவர் நான் உங்களுக்கு தந்திருக்கேன் ரைட் என தரப்படி என தரப்படி இரண்டு மூன்று இதுக்கு என்ன ஆன்சர் இங்க பாப்போம் முதல்ல உள்ள நல்லா கிரகிச்சுக்கிட்டீங்கன்னா இவருக்கான ஆன்சர் நீங்க ஈஸியா சொல்லுங்க ரைட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இது செய்ய வரல ரைட் இது கொஞ்சம் இந்த கூட்டுறது கழிக்கிறதா கஷ்டம் வெள்ளைக்கிற விஷயம் ஒன்று முதல்ல உள்ளதுதான் இது ரைட் எங்க பாப்போம் சார் விட 47 சார் சொல்லுங்க விட 47 47 47 வேற ஆன்சர் இது ஸ்காலர்ஷிப்பை விட லேசான கேள்விதான் இது ரைட் நல்லா விளங்கிட்டீங்கன்னா இது ஸ்காலர்ஷிப்பை விட லேசானது சார் 47 47 ரெண்டு பேர் சார் 47 47 மூணு பேர் வேற சார் 47 47 நாலு பேர் சார் 47 பாப்புங்களே ரைட் ரைட் ஆகும் நிறைய பேர் ஆன்சர் வந்துருக்கு ரைட் ஓகே ரைட் இது ஒரு பெரிய விஷயம் எக்ஸ்ங்கிறது ஏதாச்சும் ஒரு எண்ணுன்னு ஏதாச்சும் தெரியாத ஒரு விஷயம் நான் இது ஒரு குறியீடு இது வந்து ஒரு குறியீடு ரைட்டா ரைட் இந்த குறியீடை சொன்னா உங்களுக்கு மட்டும் தெரியணும் ரைட் இதுதான் விஷயம் புரியுது ரைட் அதே மாதிரி இது இந்த குறியீடை சொன்னா இதுதான் அர்த்தம் தெரியும் ரைட் ஒவ்வொன்றா செக் பண்ணும் இந்த குறியீடு பிரக்கட் செய்யணும் ரைட் அப்ப அதை முதல் மாற்றணும் பிரக்கட் போட்டுன்னா பிரக்கட்டை தான் முதல் செய்யணும் அது பொதுவாக ஒரு விஷயம்
உள்ளுக்குள்ளத நல்லா பார்த்துருங்க. உங்களுக்கு பிரக்கெட் போட்டா பிரக்கெட்ல உள்ளத முதல் செய்யணும். சரி. இவருக்கு என்ன இவர் எடுக்கு 2 இப்படி இருந்தா என்ன அர்த்தம்னா பாருங்க நம்ம போட்டுருக்கேன் 2 எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்கு 2 சக வைக்கு பதிலா என்ன இருக்குன்னு பாருங்க 3 3 வைக்கு பதிலா 3 தர 3 அவ்வளவுதான். ஒரு குழப்பத்துக்காக தான் இப்படி இருக்கு. நான் எல்லாம் எக்ஸ் ஒய் குழப்பத்துக்கு நீங்க பிக்சர் தான் பூச்சிக்கணும். எக்ஸ் இருக்கு பை இங்க அப்ப 2 இருக்குன்னா 2 அப்படியே இருக்கணும். இந்த 2க்கு பதிலா தான் போடணும். அப்ப எக்ஸுக்கு பதிலா தான் 2 இந்த 3க்கு பதிலா இங்க இருக்கு. இது இங்க கணக்குலயே உள்ள இருக்கு. அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சரி ஆனா இந்த குறியீடுக்கு என்ன அர்த்தம் 4 தவிர 4 சக 9 7 பை 3 சரி ஆக இவருக்கு 13 தெரியும். இப்ப 13 13 ஹெச் 4 4 இப்ப இங்க ஏர் சொல்லுச்சு ஏர் சொல்லுதாங்க இப்ப உங்களுக்கு தெரியணும் 3 3 தர 13 13 சக 2 தர 4 2 பைக்கு மேல என்ன இருக்கு 4 4 இந்த 3 இந்த 2 மாறல ஆனா இந்த முண்டுக்குள்ள எக்ஸுக்கு மேல இருக்கிற இங்க போக வைக்கு மேல சரி அவ்வளவுதான் சிம்பிள். அப்புறம் 13 39 சக 8 47 அவ இந்த மாதிரி கணக்கு வரக்குள்ள 2 பெரிய கணக்கா தான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கு. இதை விட லென்த் குறைவா சின்னதா தான் உங்களுக்கு வரப்போகுது. ரைட் நான் உங்களுக்கு எதிர்த்தா ஏரோப்ளே டைம் இருக்காது நமக்கு. அதனால உங்களுக்கு குறிக்கா முடிக்கிறதுக்காக தான் ஒரே கணக்குல இவ்வளவு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. அவ சின்ன கணக்குகள் வந்தா ஈஸியா தெரியும். அதனால இதை பார்த்துக்கணும் நீங்க. ரைட் முடிஞ்ச அளவு இதுல விளங்கிக்கணும். விளங்காட்டி இருக்கும் பிரச்சனை இல்லை. அதை திருப்பி வீடியோ பார்க்க கூட ஒரு வேலை உங்களுக்கு விளங்கும். அப்படி இல்லாட்டி இன்னொரு வீடியோ பாருங்க. வீடியோ எப்பயாவது வீடியோ கதை வேணும் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் என்ன செய்யணும் உங்களுக்கு அனுப்பிடுங்க. அடுத்த ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு சொல்றேன். அடுத்த ஒரு சிம்பிளா ரொம்ப இல்லாமல் இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் 1 மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 8 மைனஸ் 6 16 மைனஸ் 32 மைனஸ் 64 மைனஸ் 128 எங்க பாவம் சார் 128 மேல் 1 அப்போ ஆன்சர் 128 ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வேற ஆன்சர் வேற ஆன்சர் வேற ஆன்சர் சார் 85 மேல் 1 85 மேல் 1 85 மேல் 1 ஆகும். ரெண்டு ஆன்சர் வந்து எல்லா ஆன்சருக்கு உன்னத்துக்கு ஒரு ஆன்சர் சரி கண்டுபிடிக்கிற பிள்ளை அதான் கெட்டிக்கார பிள்ளை. ஒரு ஆன்சர் சரி எனக்கு சொல்ற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல.
256 மேல உண்டு. என்ன பேர் சொல்லுங்க 256 மேல உண்டு. பாப்போம். சார் 2 மேல் ஒன்று. 2 சார் 256 மேல் உண்டு. 256 சார் 120 மேல் ஒன்று. answer 128 மேல் உண்டு. 128 என்ன குடிக்க சத்தாயிட்டாங்க யாரோ இடையில இப்பதான் போயிட்டு கூட்டிட்டு வந்து சத்தம் அதான் தேவையான வேலை செய்யலடா இங்க வந்திருந்தா அவளை பாசம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருப்பானே மரத்தடி வாங்கி பாசம் ரைட் அவ்வளவுதானா ரைட்டா பாப்போம் சார் 254 மேல 256 ரைட் ஓகே புள்ளே ஆகும் ஆகும் ரைட் பாருங்க இது வந்து நீ நினைக்கிற மாதிரி நிறைய நேரம் செய்யறது இல்லை இந்த கேள்வியை பார்த்தவங்க ஆன்சர் பண்ணுது ரைட் அப்படி இந்த கேள்வியை பார்த்தவங்க என்ன செய்யணும் நீங்க ஆன்சர் பண்ணணும் ரைட்
உங்களுக்கு தெரியும்ல, உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இந்த கணக்கை right, இப்படி செய்யுங்க. 16 மைனஸ் 8 அதுல ஆஃப் அதுல கால் அதுல 1 ரைட். இப்ப இந்த கணக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப இதை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே. 16 உண்டு. ரைட். இப்ப விஷயத்துக்கு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு இப்ப தெளிவா விளங்குதா? இப்ப பாருங்க, இதுக்கு ஆன்சரை சொல்லி கொடுக்கல, இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். ரைட், இங்க பாருங்க கொஞ்சம். இது எல்லாமே அளவுக்கு எடுக்கும். ரைட், 16க்கு 8 எடுக்கிறோம், 8ல 4 கழிக்கிறோம், 4ல 2 கழிக்கிறோம், 2ல 1 கழிக்கிறோம், 1ல ஆஃப், அடுத்து 4ல் 1 கழிக்கிறோம். அப்ப 4ல் 1 தானே மிச்சமா இருக்கும். 16ல 8 போனா 16ல 8 கழிச்சோம்னா 8 தான் மிஞ்சும். திருப்பி 8ல 4 கழிச்சோம்னா 4 தான் மிஞ்சும். இப்ப எல்லாரும் தெளிவா இருக்கும் பாருங்க. இப்ப 4ல 2 கழிச்சோம்னா 2 தான் மிஞ்சும், 1 தான் மிஞ்ச போகுது. 2ல 1 கழிச்சா 1, 1ல அரை கழிச்சா அரை, அரைல 1/4 கழிச்சா 1/4, அதுல 1/8 கழிச்சோம்னா 1/8. அது கடைசியா வர்றது ஆன்சரா வருது. ஆக இங்க பாருங்க, 1ல இருந்து அரை கழிச்சா அரை, அரைல இருந்து கால் போனா 4ல் 1, 4ல் 1ல இருந்து 8ல் 1 போனோம்னா 8ல் 1 தான் இருக்கு. 8ல் 1ல இருந்து 16ல் 1 போனோம்னா 16ல் 1 தான் இருக்கு. அப்ப டிரெக்டா இந்த மாதிரி கணக்கு வரக்குள்ள நீங்க ஈஸியா என்ன செய்யணும்? போட்டுடலாம். 1/120 எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ரைட், இது புரியாதவங்க இருக்கீங்களா? விளங்கிட்டு சார். ரைட், ஓகே, வெரி குட். சிம்பிள் தான் பாருங்க. எவ்வளவு பெரிய கணக்கு. இதை நீங்க ரொம்ப ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, முடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இதை போட்டு மிச்ச நேரம் தனித்தனியா செய்ய போனா உங்களுக்கு எப்படியுமே நான் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். ஆனா இதுல ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 செகண்ட்ல வீடியோ போட்டு போயிடும். ஓகே, இதாகிறீங்க. இது 3 கொடுத்துருக்காங்க போய், இது 3 உங்களுக்கு தந்துருக்காங்க. ரைட், அவங்க சின்ன சின்னதா போடுறது புதுசா சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதா போயிட்டு திருப்பி போவோம். ரைட், ரைட், ஓகே, ரைட். பேப்பர்ல டவுன்லோட் பண்ணிட்டாப்புல ஒரு பேப்பர் $3 நான் பார்த்தேன். 2 பேப்பர் 5 நிமிஷம், இப்போ $3 ஒரு பேப்பர். அப்ப எனக்கு கொஞ்சம் பேர் தான் காசு போட்டுருந்தீங்க. ரைட், எல்லாம் காசு போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் பேப்பர் எடுத்தோம்னா நான் என்ன செய்யறேன்னு கேட்டா ஒரு பேப்பரை செஞ்சு வீடியோவை அப்லோட் பண்ணேன். கிளாஸ் டைம் இல்லாம எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கிறதுக்கு வீடியோ செஞ்சு அனுப்புறேன். ரைட், கொஞ்சம் அந்த பாடத்துல ஒரு நாலேஜ் எடுத்துக்கிறதுக்காக நம்ம சின்ன சின்னதா கொஞ்சம் செய்யற மாதிரி செய்வோம். ரைட், எனக்கு இது கொடுத்துருக்காங்க பிள்ளை. ஆனா எனக்கு சொல்லுங்க, எனக்கு நீங்க சொல்லுங்க, a plus b plus c இன் பெருமானம் என்ன? a இன் பெருமானம் என்ன? b இன் பெருமானம் என்ன? c இன் பெருமானம் என்ன? ரைட், தனித்தனியா இதை கேட்கலன்னா, தனித்தனியா இவரை கேட்கல. ரைட், தனித்தனியா இவரை கேட்கல. முதல் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டது. ரைட், நல்லா வேலை கேள்வி. ஓகே, ரைட். இதை சொல்ல இதுக்கு என்ன மாதிரி அர்த்தம்? இதுக்கு என்ன மாதிரி அர்த்தம்? கொஞ்சம் யோசிக்கணும். சிம்பிள், சின்ன வேலை. நீங்க கொலசிப்ல படிச்சது இதே கேள்வி கொலசிப்ல உங்களுக்கு எப்படி வருதுன்னா அதையும் நான் சொல்லிதாரேன். ரைட், அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல வேணும். ரைட், இதே கேள்வியை நீங்க 70. ரைட், டோட்டல் 70 ஒரு இதே கேள்வி ஸ்காலர்ஷிப்ல எப்படி வருதுன்னு நான் சொல்லிடுறேன். ரைட்,
அந்த கேள்வி சொன்னா உங்களுக்கு இதை ஈஸியா தெரிஞ்சு போடலாம். இதை கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் அங்க எப்படி இருக்குன்னு தோணும். 72 பேர் 72 பேர் வேற கணக்கிறதுக்குள்ளே வெட்டமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், டெஸ்ட் பாக்ஸ்ல போட்டு விடலாம். சொல்லுங்க. ஏபிசி அது மூன்றையும் கூட்டுத்தொகை 70. ஏ வந்து 33, பி வந்து 12, சி வந்து 25. Very good. பாப்போம். 3 பேர் ஆன்சர் பண்ணி சார் ஏபிசி 70. ரைட். 4 பேரு. இன்னும் 14 பேர் ஆன்சர் பண்ணணும். சார் ஏபிசி 70 சார். 70. ரைட். சார் ஏபிசி 70. ஏபிசி 70. சார் ஏபிசி 70. ஏபிசி 70. சார் ஏபிசி 70. சார் ஏக்கு வந்து 33, பிக்கு 12, சிக்கு 25 சார். ரைட் ரைட். ஓகே, வெரி குட். ரைட். ஒரு விஷயம் போயிருக்காங்க. ரைட். இதை நீங்க ஒண்ணு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னவா இருக்கு, இது என்னவா இருக்கு போட்டு பார்த்தீங்களோ இந்த கணக்கு உங்களால ரைட் சான்ஸ்ல செய்யலாம். ஆனா குறைந்த டைம்ல என்ன செய்ய முடியாது, செய்யலாம் போயிடும். அப்படித்தானே பிள்ளை? இதை 70 முத குயிக்கா சொன்னவங்க விளங்கும். ரைட். அவங்க எவ்வளவு குயிக்கா செஞ்சிருக்காங்கன்னா ரைட். ஓகே ரைட். அவங்களுக்கு ஒரு ரைட். இதை போட்டு பார்க்க இயலாது. போட்டு பார்த்தா சரியான சிக்கல். ரைட். விளங்குதா? இப்ப என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்ய பிள்ளை பாப்போம். எல்லாத்தையும் என்ன செய்ய போறீங்க, இது அவ்வளத்தையும் ஒன்னா கூட்டிட போறீங்க. இது அவ்வளத்தையும் என்ன செய்ய போறீங்க, எல்லாத்தையும் மொத்தமா கூட்ட போறோம். இங்க பாருங்க, எல்லாத்தையும் எப்படி மொத்தமா கூட்ட போறாங்க. ஏல எத்தனை இருக்கு? ஏ சக ஏ. பில பி சக பி. சில சி சக சி. எப்படி வைங்க, இப்படி வச்சு இப்படித்தான் தெரியும். நூத்தி 40 சார். 140 சார். பாரு வீடியோ உள்ள இருக்கு. எல்லாத்தையும் கூட்டம்னா இங்க கூட்டலாம் தானே, இங்கதான் நம்ம கூட்ட முடியாது. இங்க கூட்டலாம் எல்லாத்தையும். பாருங்க 12, 9, 140 இருக்கு.
40 இருக்கு. ஓகே தானே? Right. எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு இருக்கு பாருங்க. எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு ஐட்டங்கள் இருக்கு. 140. ரைட். கடையில பாருங்க எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு இருக்கு. அளவு கொடுப்பாங்க. வெத்தலை பாக்கு கோயில் எல்லாத்தையும் 100 ஐட்டம் கூட பாருங்க எவ்வளவு கொடுப்பாங்க. அந்த கான்செப்ட் எல்லாத்துலயும் 140 ரூபா. எல்லாத்துலயும் 9 இருக்கு. மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஓகே ரைட். இப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் காணும். எல்லாத்தையும் கூட 70னா ஏபி இங்க இருக்காரு 45 70ல 45 போடும். எத்தனை சி? ஓகே தான். எப்படி எல்லாத்தையும் கொண்டு 70 பிளேஸ் எல்லாத்தையும் கொண்டு 70 70ல இருந்து 40 கழிக்கிறோம். 70ல இருந்து 40 கழிச்சோம்னா இங்க சீக்கிரம் இல்ல அவர் வந்துருவாரு. எத்தனை? 25. அது டியூ போனா 37 மொத்தம் 70 70ல இருந்து 37 கழிச்சோம்னா ஏ வந்துருவாரு. ரைட். அப்போ அடுத்தது நான் சொல்லிட்டா தேவை. அடுத்தது இதான் கணக்கு. ரைட். ஓகே தானே பிளேஸ்? இந்த கணக்கு ஸ்காலர்ஷிப்க்கு போவோம். ரைட். ஸ்காலர்ஷிப் போவோம். ரைட். அங்க போய் பார்ப்போம் எப்படி இந்த கணக்கு வருது. ரைட். இதுக்கு அங்க போக தேவையில்ல. ஞாபகம் கொடுத்ததுக்காக. ரைட். அங்க இந்த கேள்வி உங்களுக்கு தந்திருப்பாங்க பிள்ளைகள். ரைட். விளங்கிறதுக்காக சொல்றேன். ரைட். நான்கை தவிர ஏனையவை சிவப்பு பந்துகள் ஆகும். ரைட். 4 தவிர ஏனையவை சிவப்பு பந்துகள் ஆகும். ரைட். அடுத்தது 4 தவிர ஏனையவை ரைட். 4 தவிர ஏனையவை நீலப்பந்துகள் ஆகும். ரைட்டா? ரைட். 4 தவிர ஏனையவை வந்து நீலம். அடுத்து 4 தவிர ஏனையவை வெள்ளை பந்துகள் ஆகும். ரைட். பந்துகள் ஆகும். ஓகே தானே? ரைட். கேட்கலாம் கேள்வி. இதெல்லாம் ஒரு பெட்டியில இருக்கு. அதான் பாருங்க. ஒரு பெட்டியில் 4 தவிர ஏனையவை சிவப்பு பந்து. ரைட். 4 தவிர ஏனையவை நீலப்பந்துகள் 4 தவிர ஏனையவை வெள்ளை பந்துகள். பெட்டியில் உள்ள பந்துகள் எத்தனை? 6 சார். 6 சார். பெட்டியில் உள்ள பந்துகள் 6 சார். பாப்போம் என்ன நடக்குது. ரைட். 6. ரைட். வேற? 6 ரைட். 12 12. சார் 5 சார். 4. வேற ஆன்சர் பிள்ளை? 6 சார். படிச்சது பிள்ளை. இது அவ்வளவு பேருமே ஸ்காலர்ஷிப்ல படிச்சிருக்கீங்க. அந்த விஷயத்தை விடக்கூடாது. அங்க படிச்ச விஷயத்த இன்னைக்குமே விடக்கூடாது. ரைட். அங்க முக்கியமான கன்செப்டா செஞ்சிருக்கீங்க. அது சொல்லி கொடுக்குற முறைதான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஓகே. சொல்லி கொடுக்குற மெத்தட் வந்து ஒவ்வொரு நேரம் கிடைக்குது. ரைட். அதனாலதான் உங்களுக்கு ஒலிம்பியாட்சி கொஞ்சம் போக கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இந்த கணக்கு தான் நல்லா நடக்குது. இந்த கணக்கை தான் 12 சார். ஆனா 6 தான் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. ரைட். 8 ஒரு ஆன்சர். 8
என்ன சொல்லக்கூட இந்த பெட்டியில வெள்ளை பந்து எத்தனை இருக்கு? பெட்டியில மொத்தம் உள்ள பந்து எத்தனை கிடைக்கிறது? வெள்ளை பந்து எத்தனை இருக்கணும்? இது டோட்டல் பந்து 2 சார். 2 சார். 2 சார். வேற 2 சார். 2 சார். 2 சார். 2 சார். அப்ப எல்லாத்துக்கும் 2 தான் வருதுன்னா ஓகே. ஓகே பிள்ளைங்க, பார்ப்போம் இந்த கணக்கு எப்படி மாறுது. ரைட், எங்க உள்ள கணக்கு எப்படி போட்டலாம்னு பார்ப்போம். ரைட், ஓகே. பாருங்க, பழங்கா போறோம். ரைட், பரவாயில்ல, ஒரு விலைக்கு தானே வேணும். ரைட், ஏன்னா ஒரு விஷயத்த சின்ன படிக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்க கேட்டகரி 1 பிள்ளைங்க கேட்டகரி 1 வீடியோ மட்டும் பார்க்கணும். அங்கிட்ட ஒரு பேசிக் லெவல்ல கொஞ்சம் வீடியோ செஞ்சு போட்டா அதை பார்க்க மாட்டேங்குது. அது சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு விட்டுறீங்க. ஆனா உண்மைக்குமே என்ன, ஏன் அந்த வீடியோலாம் செஞ்சு போடுறேன் அப்படின்னா, அப்லோட் பண்றோம் அப்படின்னா உங்க எல்லா கிளாஸும் படிக்கணும். ஓய்வு நேரத்துல வந்து உங்களுக்கு அந்த வீடியோ எல்லா வீடியோவுமே போடுறது. ரைட், அதனால எதையுமே விட்டு வைக்காங்க, ஒன்ன கூட விட்டு வைக்காங்க. ஒரு டைம் இருக்கு, டைம் இருக்கு. என்ன செய்யுங்க, ஃபுல்லா படிங்க. படிக்கிற வேலை தான் ஏழும் அப்படின்னா அதுலயே இருங்க, வேற மைண்ட கொண்டு போவாங்க. ரைட், மெட்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவரை விடாதீங்க, அதுக்கப்புறம் மெட்ஸ் உங்களை விடாது. ரைட், ரைட் பார்ப்போம். இங்க பாருங்க, பெட்டில 4 தவிர 7 சிவப்பு. ரைட், 4 தவிர 7 நீலம், 4 தவிர 7 வெள்ளை அப்படின்னா இப்போ உங்களுக்கு மண்டையில ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து, இந்த பெட்டியில இந்த 3 கலர் தான் இருக்கணும். அப்படித்தானே? நல்லா பாருங்க, 4 தவிர 7 சிவப்பு. ரைட், அப்ப 7 கொஞ்சம் இருக்காரு, அவர் சிவப்பு. அவரை தவிர வேற ஒரு கலர் இல்ல, விலகுதா? அந்த 4 தவிர 7 சிவப்பா தான் இருக்காரு. ரைட், அப்ப அந்த சிவப்பு இருக்கு. 4 தவிர 7 நீலம், அப்ப 4 தவிர 7 நீலம், அப்ப அந்த பெட்டி உங்களுக்கு நீலம் இருக்காது. ரைட், 4 தவிர 7 வெள்ளைனா அந்த பெட்டி உங்களுக்கு வெள்ளை இருக்காது. ரைட், வேற நீளம் இல்லை. ரைட், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கணக்கு வாசியம் கூட ஒரு லாஜிக், இது வந்து மெட்ஸ்ல உள்ள ஒரு லாஜிக் போகும். ரைட், ஓகே. ரைட், இப்ப 4 தவிர 7 சிவப்பு அப்படின்னா அது 4 என்ன, நீளமும் வெள்ளையும் பிள்ளையும் 4. ஓகே, கலங்கிச்சா உங்களுக்கு? இப்ப விளங்குமே எல்லாமே. 4 தவிர 7 சிவப்பு, அந்த 4 வந்து நீளமும் வெள்ளையும். 4 தவிர 7 நீளம் அப்படின்னா அந்த 4 வந்து சிவப்பு வெள்ளையுமா இருக்கு. அடுத்து 4 தவிர 7 வெள்ளை அப்படின்னா அந்த 4 தவிர சொல்றது தானே, அந்த 4 என்ன இருக்க போகுதுன்னா சிவப்பு நீளமுமா இருக்க போகுது. டோட்டலா எல்லாத்தையும் கூட்டம் எத்தனை நீளம் இருக்கு பாருங்க, 2 நீளம் 2 செட்டு, நீளத்துல 2 செட்டு, வெள்ளையில 2 செட்டு, ரைட், சிவப்புல 2 செட்டு, எல்லாத்துலயும் 2 செட்டு வந்தா 12. எல்லாத்துலயும் 2 எல்லாத்துலயும் 2 செட்டு வந்தா 12 இருக்கு. அதாவது 2 பாக்ஸ்ல உள்ளது இருக்கு. அது ஒரு பாக்ஸ்ல 2 ஆப்ஷன், ஒரு பாக்ஸ்ல உள்ளது 6. ஆக இதுக்கான ஆன்சர் வந்து 6. நிறைய பேர் சொல்லிருக்கீங்க, சரியா சொல்லிருக்கீங்க. சார் இது இன்னொரு படுத்துறீங்களா? சரி, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க், ஏன்னா நிறைய கலைக்க வேண்டிய இருக்கு. அடுத்த முறை விளங்கப்படுத்த கூட அப்படி விளங்கப்படுத்த மாதிரி நான் இதை அனுப்பிக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. ரைட், ஆனா உண்மைக்குமே ஸ்காலர்ஷிப்ல எப்படி படிச்சுக்க மாட்டீங்க. ரைட், அதுதான் நான் 100% சொல்லுவேன். ஸ்காலர்ஷிப் படிக்க கூட இப்படி என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, படிச்சிருக்கிறது குறைவு, படிச்சிருக்கலாம், இல்ல இல்ல சரியான குறைவு. ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட், 4 தவிர 7 சிவப்பு பிள்ளைங்க, 4 இல்லாம 7 சிவப்பு. நான் முதல்லயே பெட்டியில வந்து 4 தவிர 7 சிவப்பு அப்படின்னா சிவப்பு பெட்டியில இருக்கு. 4 தவிர 7 நீளம்னா அது நீளம் பெட்டியில இருக்கு. 4 தவிர 7 வெள்ளை அப்படின்னா வெள்ளை இருக்கு, வேற நிறம் எங்கேயுமே இல்லை. ரைட், அந்த பெட்டியில உள்ளது சிவப்பு நீளம் வெள்ளை, இந்த 3 மட்டும் தான் இருக்கு. நான் முதல்ல சொல்லிட்டேன், இது ஒரு லாஜிக். இந்த கூட்டுகளை வாசிச்சு கண்டுபிடிக்கிற ஒரு லாஜிக் ஒன்று.
பாருங்க எவ்வளவு பயங்கரமான கணக்கு வந்து கான்செப்ட் வந்துருக்கு. இப்ப பாருங்க, நான்கே தவிர ஏழவே சிவப்பு அப்படின்னா பிளேன், நான்கே தவிர ஏழவே சிவப்பு அப்படின்னா அந்த நாலு என்ன இருக்க போகுது, அந்த நான்கு வந்து என்ன இருக்க போகுது, நீளம் வெள்ளையுமா இருக்க போகுது. நீளம் கொஞ்சம் வெள்ளை கொஞ்சம் அந்த நாளாத்தான் இருக்க போகுது. மத்தவங்க சிவப்புன்னு சொல்லிட்டாங்க. ரைட், நான்கே தவிர ஏழவே நீளம் அப்படின்னா அந்த நான்கு வந்து என்ன இருக்க போகுது, நீளமா இருக்க போகுது. நீளம் தானே சிவப்பா இருக்க போகுது, வெள்ளையா இருக்க போகுது. ரைட், நீளம் வராது. நான்கே தவிர ஏழவே சிவப்புனா அந்த நீளம் வெள்ளையும் வரும். நான்கே தவிர ஏழவே நீளம்னா அந்த நான்கு என்ன சிவப்பு வெள்ளை. அடுத்து நான்கே தவிர ஏழவே வெள்ளை அப்படின்னா அந்த நான்கு என்ன இருக்க போகுது, இந்த நான்கை தவிர தவிர வெள்ளை. அப்ப அந்த நான்கு என்ன இருக்க போகுது, சிவப்பும் நீளமுமா இருக்க போகுது. இப்ப எல்லாத்தையும் கூட்டம் கூட்டம் எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு செட்டு வருது. பாருங்க, நீளம் எத்தனை இருக்கு பாருங்க, நீளம் ரெண்டு. ரைட், நீளத்துல ரெண்டு செட்டு, கீழே வந்து மேல போறது. சிவப்பு எத்தனை இருக்கு, சிவப்பு சிவப்பு ரெண்டு இருக்கு. வெள்ளை எத்தனை இருக்கு, வெள்ளை ரெண்டு. முதல்ல சொல்லி கொடுத்தாங்க, முதல்ல சொன்னது ஏபின்னு சொல்லி கொடுத்தேன். ரைட், அதை ஒரு இப்படி ஒரு கூட்டு மாதிரி கேட்கறாங்க. ரைட், அப்ப டோட்டலா கூட்டோம்னா 12, எல்லாம் சேர்த்து 12, டோட்டலா கூட்டோம்னா 12. ஆகவே இந்த செட்டுக்கு 6, இந்த செட்டுக்கு 6, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் அவ்வளவு ஜோடி தானே. ரைட், நீளத்துல ரெண்டு, சோப்புல ரெண்டு, வெள்ளையில ரெண்டு, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு செட்டா 12னா எல்லாத்துலயும் ஒவ்வொரு செட்டு எவ்வளவு, 6. ஆகவே இந்த பாக்ஸ்ல எத்தனை பந்துகள் இருக்குன்னு கேட்டா 6 பந்துகள். நான் உங்களுக்கு கேட்டது பொக்ஸ்ல எத்தனை பந்துகள் இருக்குன்னு கேட்டேன், 6. அந்த ஆன்சர் சரி. ரைட், அடுத்து வெள்ளை பந்து எத்தனை இருக்குன்னு கேட்டேன். நான்கே தவிர ஏழவே வெள்ளை தலைப்புல, நான்கே தவிர ஏழவே வெள்ளை. அப்ப மொத்த பொக்ஸ்ல 6 இருக்கு. ரைட்டா, நான்கே தவிர எடுத்து வெள்ளை 4 கழிச்சோம்னா ஆன்சர் 2, வெள்ளை 2. எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம் நீங்க. நீங்க இந்த கணக்கு எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ரைட், ஓகே தானே. ரைட், இப்ப செய்யலாமா இல்லையா? இப்ப இந்த கணக்கு எப்படி கொடுத்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கை நீங்க எப்படி கொடுத்தாலும் தெரியுது. ரைட், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். இந்த கணக்குல இன்னொரு டெஸ்டிங் போது ரைட், ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். இதை செய்வீங்க, பிரச்சனை இல்லை. ரைட் ரைட், இப்ப என்ன சொல்லுங்க, 12 தவிர 7 சோப்பும், ரைட், 17 தவிர 7 சோப்பும், 21 தவிர 7 வெள்ளி. ரைட், இப்ப என்ன சொல்லுங்க, பெட்டியில் எத்தனை பந்து இருக்கு, பெட்டியில் எத்தனை பந்து டோட்டலா இருக்கு, இருங்க கண்டுபிடிச்சேன். கூட்டிட்டு ரெண்டாவது பேரு பெட்டியில எத்தனை இருக்கு? ஒரு 12 12 20 36 36 ரெண்டால பிரிச்சு 20 36 12 இருக்கு. 12 17 21 12 17 21 எல்லாம் எத்தனை? 12 21 ரைட், எங்க பாப்பா ஆன்சர் பாப்போம். 12 தவிர 7 சோப்பும், 17 தவிர 7 நீளம், 21 தவிர 7 வெள்ளி. பெட்டியில் எத்தனை பந்துகள் உள்ளன, சோப்பு பந்து 25 டோட்டல். டோட்டல் 25, சோப்பு பந்து 25. ரைட், சார் டோட்டல் 25, சிவப்பு 13. இப்ப ஆன்சர் சொல்லுங்க நீங்க. பிரச்சனை இல்லை.
சார் சிவப்பு 13. சிவப்பு 13 ரைட் ஓகே. சார் டோட்டல் 25, சிவப்பு 13. ரைட் ஓகே. மொத்த எண்ணிக்கை 25, சிவப்பு 13. சார் மொத்த எண்ணிக்கை 25, சிவப்பு 13. மொத்த எண்ணிக்கை 25, சிவப்பு 13. ரைட். சார் மொத்த எண்ணிக்கை 25, சிவப்பு 13. ஓகே பிள்ளை ரைட். இந்த கேள்வி யாருக்கு சொல்லி தரணும்? சிவப்பு 13. ரைட். இந்த கேள்வி பிள்ளை யாருக்காவது சொல்லி தரணும்? தேவையில்லை. சொல்லி தரணும்னு சொல்லுங்க, இல்லாட்டி அழிக்க போயிருந்தாங்க. ரைட். விலகிட்டு வித்தியா விலகுனா நம்ம அடுத்த சொல்லி போயிடலாம். ஓகே பிள்ளை அழிக்கிறேன். இப்ப யாருக்காவது சொல்லணும்னா போய் தான் சொல்லுங்க. யாருக்காவது நான் சொல்லி தரணுமா? நான் சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளை யாருக்காவது நான் சொல்லி தரணுமா? ஆமா சார். பாருங்க 12 தவிர ஏழவே சோப்பு. ரைட். அப்ப அந்த 12 என்னவா இருக்க போகுது? நீளம் வெள்ளையா இருக்கு. அதுதான் அந்த 12. ரைட். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம், 3ஐ வாசித்து பாருங்க. வேற 12 தவிர ஏழவே சோப்பு, 17 தவிர ஏழவே நீளம், 21 தவிர ஏழவே வெள்ளை. ரைட். அப்ப இதுக்கு படி நம்ம அந்த பெட்டியில இருக்கிறது வந்து சோப்பு, நீளம், வெள்ளை, இந்த 3 தான் இருக்க போகுது. ரைட். ஆகவே 12 தவிர ஏழவே சோப்பு அப்படின்னா அந்த 12 வந்து சோப்பா இருக்காது, நீளமும் வெள்ளையா இருக்கும். அதே மாதிரி 17 தவிர ஏழவே நீளம் அப்படின்னா அந்த 17 என்னவா இருக்க போகுது? நீளமா இருக்காது, சோப்பா இருக்கும், வெள்ளையா. 21 தவிர ஏழவே வெள்ளை அப்படின்னா 7 தான் வெள்ளை. அப்ப அந்த 21 வந்து சோப்பு நிறமா சோப்பு நிறமா சொல்லுது. அப்ப எல்லாத்துலயும் 2 செட்டு, 2 நீளம், 2 சோப்பு, 2 செட்டு வெள்ளை. எல்லாத்துலயும் 2 ஜோடி. எவ்வளவு டோட்டலா 10, 4, 50. எல்லாத்துலயும் 2 ஜோடி தான் 50. அது டோட்டலா பாக்ஸ்ல இருக்கிறது 60. எல்லாத்தையும் 2 பிரிச்சு, எல்லாத்தையும் 2 பிரிச்சா நீளம், சோப்பு, வெள்ளை இந்த போட்டு 27. ரைட். ஆகவே டோட்டல் வந்து 25. டோட்டல் 25. 12 தவிர ஏழவே சோப்பு அப்படின்னா மொத்தமே 25. அதை 12 இப்படி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல இருந்து மறுபடியும் கேள்வி வந்து இது கொஞ்சம் சிதம்பரம் இந்த மாதிரி வரும். கிரேட் 5 6க்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி வரும். 7க்கு ஏபிசிடி போட்டு வரும். 8க்கு இன்னும் கொஞ்சம் டி சேர்ந்து வரும். ரைட். அப்படித்தான். ஆனா கான்செப்ட் வந்து ஒன்னா தான் இருக்க போகுது. ரைட். எல்லா கேள்வியெல்லாம் பார்த்ததுல உங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் டிஃபரன்ஸா இருக்கு. நீங்க எங்க தொங்கல்ல இருந்து படிச்சு வரக்குள்ள அது சரியா வரும். ரைட். அதனால எல்லா வீடியோஸையும் பாருங்க. எல்லா வீடியோ போட்டு டைம் தொங்கல படிங்க கேள்வி. ரைட். ஓகே பாருங்க. அடுத்தது முக்கியமான கணக்கு. ரைட். இந்த படித்த விஷயத்தை தான் பார்க்கணும். படித்த விஷயத்தை பார்க்கிறோம். திருக்குறள் இவ்வாறு 2 சென்டிமீட்டர். இவ்வாறு 5 சென்டிமீட்டர். இது சமபக்கம் கோழிக்குள்ள சமபக்கம் கோழி இவ்வளவு திருச்சி 2 சென்டிமீட்டர், இவ்வளவு 5 சென்டிமீட்டர். ரைட். என்ன சொல்லுவாங்க, நிலத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு வந்து மொத்த பரப்பளவில் என்ன செய்யும்? நிலத்தப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு வந்து இதனுடைய நிலத்திய ஒரு முழு நிலத்திய பகுதி மொத்த உருவின் என்ன பின்னும்? அவ்வளவுதான் கேள்வி. நிலத்திய பகுதி மொத்த உருவி என்ன பின்னும்?
எவ்வளவு ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிள் பிளேஸ், சின்ன வேலை. கொஞ்சம் யோசிச்சுன்னு விட வந்து கொஞ்சம் படிச்சதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வீட்டால போட்டு வச்சுக்கணும். இன்னதான் விட சொல்லியிருக்கோம். ஆனா உண்மைக்குமே நான் இன்னைக்கு இந்த போட்டதான் கூட மாட்டிருப்போம். கீழே உள்ளதை நிறுத்தி இருக்கணும். நான் நீங்க பாவம் மேல மேல உள்ளதை நிறுத்தி கேட்டின்னு ஒருத்தர் ஆன்சர் வச்சிருக்காரு. அவர் உண்மைக்கு கேட்டுதான். ஆனா கொஞ்சம் சின்ன பிள்ளை ஒன்று இருக்கு பாருங்க. என்ன பிள்ளை இந்த கொஞ்சம் செக் பண்ணுங்க. உங்களோட ஆன்சரை கொஞ்சம் செக் பண்ணுங்க. தமேந்தி இரண்டில் ஒன்றுலே கூட இரண்டில் ஒன்றுனா இதுல அறவாசிக்காக சரி இருக்காங்க. கொஞ்சம் ரெண்டு சார் ஏழில் ஒன்று. நல்லா நல்லா படமெல்லாம் வரைங்க. நல்லா படமெல்லாம் வரைங்க. சார் 4 மேல வந்து சார். நோ நோ நோ. இதான் சார் கேள்வி இன்னொரு தடவை சொல்லுங்களேன் சார். நிலத்திய ஒரு முழு நிலத்திய பகுதி முழு உருவின் என்ன பெண்? நிலத்திய பகுதி முழு உருவின் என்ன பெண்? நீ உங்களுக்கு கேட்டகரி 1 கேட்டகரி 2 வீடியோவை பாருங்க. கேட்டகரி அந்த நார்மல் பேசிக் லெவல் கிளாஸ் கொஞ்சம் இடத்தை வீடியோ வச்சு பாருங்க. சார் 18 மேல 6. 18 மேல 6 பாப்போம். நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. பாப்போம் எழுத்தாங்க. 18 மேல 6, 49 மேல 1 சொல்லிருக்கு. சார் 4 மேல 1. 4 மேல 1. சார் 9 மேல 1. 9 மேல 1. பாப்போம். தமிழ்க்கு 4 மேல் 49 மேல் 4. 125 மேல் 25. 125 மேல் 25. சார் 6.5 மேல் 1. சார் 49 மேல் 4 சார். 9 மேல் 1. 40 மேல் 1. பாப்போம். சஸ்பென்ஸாவே இருக்கீங்க. நீ சொல்றதுக்கு முதல்ல ஆன்சரும் இருக்கு. நீ இப்படி நோபலா மட்டும் தான் படம் சொல்லியிருக்கீங்க. நிறைய அறவாசி இருக்கு. இப்படி இருந்தால் அறவாசிக்கிறேன். அப்படியே அறவாசி பெற்று இப்படி இருந்தா சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு சொல்லிடுவீங்க.
என்ன இந்த சொல்லுங்க ஒரு நிமிஷம். நாலின் மேல் உண்டு சார். எதுல ரெண்டின் மேல் இரண்டின் மேல ஒண்ணுன்னு சொல்லுவீங்க. நாலின் நாலின் மேல் ஒன்று. நாலின் மேல் ஒண்ணு சரியான ரைட். எனக்கு கீழே உள்ளது மேல உள்ளது மாதிரி 3 முக்கோணம் இருக்கு. கீழே உள்ளது நல்லா பாருங்க. மேல உள்ளது மாதிரி 3 முக்கோணம் இருக்கு கீழே உள்ளது. ஓகே, அது 4 ஒண்ணு. இந்த கேஸ் ஓவர் ரைட். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது தெரியணும். இதை நீங்க பிழையாவே சொல்லக்கூடாது. ரைட், இது தெரியணும். ரைட், ஏன்னா இதை விட ஸ்காலர்ஷிப்ல சின்னெல்லாம் வச்சு இன்னும் நிறைய பின்னங்கள் எல்லாம் விளக்கிருப்பீங்க தானே. இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் தான். இது 2 தானே, 2 சென்டிமீட்டர்னால சரியா 2 சென்டிமீட்டர். ஓகே, இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். நான் வேற லேசா ஆகுது. ரைட், அடுத்தது பாருங்க. இவர் 5 நாள் 2 3 4 பாருங்க 5 சென்டிமீட்டர். 1 2 2 3 ரைட். நான் வந்து 5 பிரிக்கிறேன். பாருங்க இந்த பேர் நல்லா இருக்கு. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இது 5 பிளஸ் இது எல்லாம் ஒண்ணு ஆயிடுச்சு. இப்பதான் கணக்கு செய்யலாம். எல்லாத்துக்கும் சம ஒன்று கொடுக்க தானே இல்லை. ஒரு பின்னங்கள் இருந்தா நம்ம தனியா பிரிக்கணும். இதுக்கு ஷார்ட் மேலே அப்புறம் சொல்லி தர்றேன், அது பிரச்சனை இல்லை. முதல் இது என்ன விஷயம் அப்படின்னு மட்டும் விளங்கிக்கணும். ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கோணம் இருக்கு. இதை எப்படி பார்த்தோம்னா கீழே 3 முக்கோணம் இருக்கு. ரைட், இங்க ஒரு முக்கோணம், கீழே இங்க 3 முக்கோணம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 5 முக்கோணம் இருக்கு. பாருங்க 1 2 3 4 5. அடுத்தது பாத்தீங்கன்னா எத்தனை முக்கோணம் இருக்கலாம்? 7 முக்கோணம் இருக்கு. ரைட், பாருங்க. அடுத்தது 9 முக்கோணம் இருக்கு. நல்லா பாருங்க. ரைட், பாருங்க. அடுத்து 11 முக்கோணம் வரும். நீ வாங்கி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு இதுலயும் 2 முக்கோணம் கூடும். 11. எண்களாக வாசப்போகுது. ரைட், அடுத்தது 13. ரைட், பாருங்க 2 போடுது, 2 போடுது பிள்ளைங்க. ரைட், அவ மொத்தம் டோட்டலா எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 1 2 3 5 7 9 11 13. ரைட், இது அவளுடைய கூட்டினா சரி. இது அவளுடைய கூட்டினதுக்கும் ஒரு கோட் மெத்தட் இருக்கு பிள்ளைங்க. நல்லா பாத்துங்க. இதை நல்லா கொஞ்சம் நல்லா உண்டிப்பா கேளுங்க. படிக்கிறீங்க தானே இப்ப. ரைட், இந்த காலம் செய்யல அதை அர்த்த விஷயம். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ரைட், இது அவளுடைய கூட்டுறதுக்கு நீங்க எப்படி வேணாலும் கூட்டலாம். கெல்ல ஒன்று எடுத்து பார்த்து கூட்டினாலும் கரெக்டா இருக்கு. ரைட், இருந்தாலும் இது கூட்டுறதுக்கு ஒரு மேலே சொல்லு பாருங்க. ஈஸியா 1ஐயும் 13ஐயும் கூட்டுறது என்ன வருது? 14 வருதா? 3ஐயும் 11ஐயும் கூட்டுங்க எத்தனை வருது? 14 வருதா? அடுத்து 5ஐயும் 9ஐயும் கூட்டுங்க 14 வருதா? எத்தனை 14 இருக்கு? 3 14 இருக்கு. ரைட், 14ல 3 இருக்கு. ஆகவே மொத்தம் பாருங்க, ஜோடி ஜோடியா கூட்டினா 14 இருக்கு. எத்தனை ஜோடி இருக்கு? 1 2 3 4 5 6 7. 7 தான் பிள்ளைகள். 6 இருந்தா 3 ஜோடி. 7 இருக்குன்னா 3 ஜோடி வாங்கி 7 இன்ச்சு 2 வாங்கி வேலை முடிச்சு. 7 இருந்தா அதை 2 பிரிச்சு விட சத்தது. 9 கூட்டினா 14 பிள்ளைகள். மொத்தம் 7 இருக்கு. அதை 7 பெருசுக்கு 2 வச்சுங்க வேலை முடிஞ்சு தானே. 2 தானே பிரிச்சோம். அப்ப இதையும் அரைவாசி இருக்கும். நடுவில் உள்ள அரைவாசி வரும் நினைக்கிறேன். ஓகே, இல்லாட்டி நீங்க எப்படி கூட்டலாம்? இதை நான் உங்களுக்கு தனியா செப்டா நான் சொல்லித்தரேன். எண் கோலங்கள்ல இன்னும் கொஞ்சம் போட்டு எங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாதவங்க பழைய வீடியோல எடுத்து பாருங்க. எண் கோலங்கள். ரைட், அப்ப இதை டோட்டலா பாருங்க 49. இதுல மொத்தம் முக்கோணி இருக்கு போல 49. இதுல நிலத்திய முக்கோணி அவங்க இதுக்கான ஆன்சர் வருது. ரைட், இதை நீங்க ஷார்ட்டா ஈஸியா செய்யலாம். இந்த ஷார்ட்டா என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, இது இது கஷ்டம் உங்களுக்கு. இது உங்களுக்கு விஷயத்தை விளங்குறதுக்காக தான் இந்த வேலை பயன்படுத்துது. ரைட், இது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கு சிம்பிளான ஐடியா இருக்கீங்க பாருங்க. ரைட், அது நம்ம கண்டுபிடிக்கும். இது 2 இது 5னா இந்த விகிதம் 2க்கு 5 இருக்குன்னா ரைட்ல பாருங்க மொத்தம் எத்தனை இருக்கு? 7. மொத்தம் 7. 7 7 49. ரைட், இங்க இருக்கு 2 இருக்காது. 2 2 4 முடிஞ்சா இவ்வளவு தான் வேலை. ஓகே, அப்படி விளைவிச்சா அது கிடையாது. இங்க பாருங்க, இது ஷார்ட் ஐடியா, ஷார்ட் மெத்தட். இந்த கணக்கு
இது வந்து இந்த கணக்கை விளைங்கிறதுக்கான ஒரு மெத்தட். இந்த கணக்கை எடுத்துட்டா பேரோடு விளைங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு ரைட். ஏன்னா பிண்டங்கள் வந்து கன்செப்ட் வந்து இந்த குறுகியதை இருக்கக்கூடாது இருக்கணும். ரைட் நல்லா பார்த்து இதுல இருந்து பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. அடுத்த கேள்வி போட போறோம். இதுல இருந்து பிரச்சனை இருக்கா? சார் ஷார்ட் மெத்தட் விளங்கல சார். இங்க பாருங்க, இது 2, இது 5. மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் எத்தனை இருக்கு? 7. ரைட். மொத்தம் 7 7 இருக்கா 49. 7 இருக்கா 49 தானே? 2 2 2 அவ்வளவுதானே? உள்ள 7 இருக்கும் 49. ரைட். இங்க 2 2 இருக்கும் 4. அவ்வளவுதானே? இப்போ ஓகே தம்பி. ஓகே சார். பாப்போம். ஓகே சார். லாஸ்டா ஒரு போறேன். ரைட். லாஸ்டா ஒரு போறேன். ரைட். இப்ப நிலத்திய பகுதி என்ன செய்யும்? இது 2 இது 3. ரைட். இவங்க சொல்லுங்க. இப்ப என்ன நிலத்திய பகுதி முழுவதும் என்ன? சார் 25 25 மேல் 25 மேல் 4. 25 மேல் 4 சார். வேற 25 மேல் 4 சார். 25 மேல் 4. ரைட். ஓகே. 25 மேல் 4 சார். 25 மேல் 4. 25 மேல் 4 சார். 25 மேல் 4. ஓகே. அப்ப நீங்க கணக்கை வந்து யோசிக்க பார்த்தல. இன்னும் நான் சொல்லி கொடுத்ததே தான் நம்பிக்கை இருக்கீங்க பிள்ளைங்க. அப்படித்தானே? இன்னும் நான் சொல்லி கொடுத்த என்ன விஷயம்னா நான் ஒரு விஷயத்த விளைவிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா ஒருத்தருக்கு விளங்கு. ரைட். இது வந்து பிழையான ஆன்சர். இந்த ஆன்சர் பிழை. ரைட். ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்க பழைய மெத்தட்ல செஞ்சிருந்தீங்கன்னா தெரியும். ஷார்ட் மெத்தட் சொல்லி கொடுத்ததுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. அப்படித்தானே பிள்ளைங்க? ஷார்ட் மெத்தட் சொல்லி கொடுத்ததுதான் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லாட்டி நீங்க தனியா செஞ்சிருப்பீங்க. ரைட். பாருங்க. சார் 25 மேல் 5. 25. ரைட். பாப்போம் பாப்போம். ரைட். நான் இதுக்கு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்க கூடாது. முதல்ல யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். இது நீங்க யோசிக்க இப்ப கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தே இதுக்கு வந்து டக்குன்னு நீங்க விட சொல்லணும். ரைட். பாருங்க பிள்ளை, கொஞ்சம் பாத்துங்க. நீங்க இப்படி கணக்கு கொடுத்துருந்தா ரைட். ஓகே. எப்படி இங்க நினைச்சு இருந்தனா 3 இங்க 2 அது டோட்டலா 5 25 3 9 இங்க ஓகே. ரைட். இது ஓகே தானே பிள்ளை? நல்லா பாருங்க. மொத்தம் 25 இங்க 3 9 ஓகே. மிச்சமெல்லாம் மொத்தம் 25 30 இருந்தா பிள்ளை 9 30 மேல இருக்குன்னா மிச்சம் 25 மேல் 9 கழிங்க. 25ல 9 கழிங்க பிள்ளை 16. 25ல 9 கழிச்சீங்கன்னா மேல 9 30 இருக்கு. மிச்சம் எல்லாம் கீழே உள்ள 30 தான் இருக்க போகுது. ஆகவே 9 கழிச்சீங்க 16 வருது. ஆகவே இதுக்கான ஆன்சர் 25 மேல் 16. ஓகே பாருங்க. விளங்கிட்ட சார். சொல்லுங்கள. இன்னொரு வாட்டி விளங்கப்படுத்துறீங்களா சார்? இன்னொரு குறக்க விளங்கப்பட்ட விலங்கல்ல விலங்கல்ல விலங்கல்ல. ஓகே தானே? டோட்டலா இது 5னா 25. இங்க இது ஓகே தானே?
இது 9 விளங்குதா? இந்த கணக்கு விளங்குதான்னு சொல்லுங்க. இவர் விளங்குறாரா? இந்த கணக்கு விளங்குதா? அதான் கேள்வி. இது ஓகே. இந்த கணக்கு ஓகே. இங்க நிலத்து இருந்தா அப்படியே 9 30 இருந்தா 9, இது மேல நிலத்து இருந்தா 9னா மிச்சமான கீழே உள்ளது தானே. மொத்தம் 25 30 கணக்குகள். டோட்டலா இதை பிரிச்சோம்னா மொத்தம் எத்தனை? இங்க 2 பிரிங்க, இங்க 3 பிரிப்போம். ரைட். இப்ப இங்க வச்சு பாருங்க, இப்படி பாருங்க, 30 போட்டு பாருங்க. ரைட். நம்ம இப்படியே போடக்கூடாது, ஐடியா லேட்டா வந்தது. இப்ப பாருங்க, மேல 1 2 3 4 5 6 7 8 9 30 இங்க ஓகே. கீழே பாருங்க எத்தனை 30 இருக்க போகுது? 25ல இருந்து 9 கழிங்க. மேல உள்ளதுக்கு மட்டும்தான் கோட் மெத்தடை பயன்படுத்தணும், கீழே உள்ளது கிடையாது. கீழே உள்ளதுக்கு நீங்க போடணும்னா இங்க எத்தனை 30 சின்ன சின்ன எத்தனை இருக்கு, சரி மேல உள்ளதை கழிச்சு போடணும். மொத்தம் 25 30 இருக்கு தானே. ரைட். அது 25ல மேல உள்ளதை கழிச்சீங்கன்னா 14 வருது. ரைட். எண்ணி பாருங்க. 16 இருக்கு. இப்போ ஓகே பிளேஸ். இப்ப விளங்குதா? விளங்கிட்டு சார். விளங்கிட்டு சார். விளங்கிட்டு சார். அப்ப இப்படிதான் கணக்குகளை பிள்ளைகள் யோசிக்கிறது கத்துக்கிட்டாதான் நீங்க ஒரு எக்ஸாம் செய்யணும். எக்ஸாம் பேப்பர் நான் உங்களுக்கு பேப்பர் அனுப்பிடுறேன். ரைட். இதுல கொஞ்சம் பேர் காசு கொடுத்துருக்கீங்க. ரைட். எல்லா தயவு செய்து என்ன செய்யுங்க, குயிக்காக அதை போட்டீங்கன்னாக்கா ஒரு பேப்பர் டவுன்லோட் பண்ணா 300 ரூபா. எனக்கிட்ட இல்ல பேப்பர்லாம் $1 கட்டி டவுன்லோட் பண்ணி பேப்பர் என்ன செய்யணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும். ரைட். தமிழ் மீடியமும் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கு. ரைட். இங்கிலீஷ் மீடியம் இருந்தா அந்த பிளக்கப்ல போட்டுடுங்க, இங்கிலீஷ் மீடியமே தாங்க அப்படின்னு. தமிழ் மீடியம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து நிறைய வேலை இருக்கு. 1 மாசம் தான் இருக்கு. அதை எனக்கு கூடிய சீக்கிரம் அதை ஹெல்ப் பண்ணுறேன். ரைட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வீடியோ எல்லா வீடியோ பாருங்க. கேட்டகரி 2 பாருங்க. Thank you. Thank you, sir. Thank you, sir. So much, sir. Excuse me, sir. Thank you.